நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கேஜி பாலசுப்ரமணிய இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பிளாக் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படம் வர்றதுக்கு முன்னால் இந்த படத்துடைய ட்ரைலரெல்லாம் பார்த்துட்டு இது விவேரியம் படத்துடைய காப்பி தான் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லாம் கிளப்பி விட்டுருந்தாங்க. அப்புறமா பார்த்தா கோஹரன்ஸ் அப்படின்னு 2013 வந்த படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விவேரியம் படத்தில் இருக்கக்கூடிய சில ஷார்ட்ஸே கூட இந்த படத்தில் இருக்குது. அதே மாதிரியான வில்லாஸு, அதே மாதிரியான சீனு எல்லாமே அந்த படத்துலையும் இருக்குது. இப்போது கோஹரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கோஹரன்ஸ் படமும் அதே அப்படியே அட்டை அடிக்கலை தமிழில். அதில் நிறையா கேரக்டர்ஸ் வருவாங்க. இதில் வந்து 2 மெயின் கேரக்டர் மட்டுமே வச்சு படம் பண்ணியிருக்காங்க, ஹீரோ ஹீரோயின் மட்டும். இப்போது இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, சுமாராக 60 வருஷத்துக்கு முன்னே இந்த கதை நடந்ததாக ஆரம்பிக்கிறாங்க கதையை. 60 வருஷத்துக்கு முன்னே ஒரு காதல் ஜோடி வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாங்க. அவங்களுடைய நண்பர் ஒருத்தர் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அவருடைய பீச் பங்களாவில் தங்க வைக்கிறாரு. ஆனால் அவருக்கு அந்த பொண்ணு மேலே ஏற்கனவே ஒரு கண்ணு இருந்திருக்குது. நமக்கு கிடைக்காத பொண்ணு யாருக்குமே கிடைக்கக்கூடாது, அதனால் இந்த 2 பேருமே போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டில் விட்டுட்டு வெளியில் வந்து கார்லேருந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் வீட்டில் சுடலான்னு போவார். இவருக்கு முன்னே யாரோ ஒருத்தர் சுட்டுட்டு போயிட்டான். இப்படி ஆரம்பிக்குது கதை. அப்புறம் மறுபடியும் இப்போ இந்த நிகழ்காலத்தில் காமிக்கிறாங்க. நிகழ்காலத்தில் ஜீவாவும் பிரியா பவானி சங்கரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. ஜீவா வந்து ஒரு ரொம்ப கோவக்காரராக இருக்கார். போகிற இடத்தெல்லாம் எவனையாக அடித்து எவங்களே வம்பில் திடுறாரு. இப்படியாப்பட்டவர் ஒரு வாரம் ஆஃபீஸில் லீவு கிடைக்குதுன்றக்காக நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க. நீ எங்கேயும் போகக்கூடாது, என் கூட தான் இருக்கணும் 1 வாரம் அப்படின்போது, 1 வாரம் ஓமூஞ்சியை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னும் போது, நம்ம புதுசாக வந்து வில்லா வாங்கியிருக்கோம்ல, அந்த வில்லாவில் போய் தங்குவோம் நம்ம 2 பேர் மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா லைன் வீடு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரியான வீடாக இருக்கும். சுமார் 50க்கு மேற்பட்ட வீடுகள் இருக்கும். அதில் முதல்ல இவங்க தான் போய் குடியேறுறாங்க. அந்த மொத்த காம்பவுண்டுக்குள்ளேயே இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, வாட்ச்மேன் கூட இல்லை. இப்படியான சூழ்நிலையில் அங்கே சில அமானுஷ்யமான வேலைகள்லாம் நடக்குது. இந்த சமயத்தில் வெளியில் எட்டி பார்க்குறாரு ஜீவா. இவங்களுக்கு எதிர்த்த லைனில் ஒரு வீட்டில் லைட் எரியுது. இப்போ பில்டருக்கு ஃபோன் பண்ணி, மொத்த காம்பவுண்ட்லேயும் நாங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் எதிர்த்த லைனில் ஒரு வீட்டில் லைட் எரியுதுன்னும் போது இருக்க வாய்ப்பு இல்லையா, ஏன்னா அங்கே ஆளே இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னொரு முக்கியமான காரணம், அந்த வீடை யாரும் வாங்கவே இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இவங்க 2 பேருமா கிளம்பி போய் அந்த வீட்டில் யார் இருக்கான்னு பார்க்க போகும்போது ஒரு திடுக்கிடும் சம்பவம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அங்கே இவங்கள மாதிரியே ஒரு ஜீவாவும் பிரியா பவானி சங்கரும் அங்கே இருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த 2 பேரால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களால இவங்களுக்கு என்ன பிரச்சனை, அடுத்தடுத்து நடக்கிற அமானுஷ்ய விஷயங்கள் என்ன, இதுக்கு என்ன முடிவு அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. இப்போ நாங்கள் சொன்ன கதை வரைக்கும் படம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுது. அது வரைக்கும் படம் நல்லா கிரிப்பிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. அதுக்கு பிறகு தான் ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த 2 ஜோடியுமே மாற்றி மாற்றி வெவ்வேறு டைம் லைனில் வர்றாங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முன்ன பின்ன இந்த டைம் லைனில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப காட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர, படம் பார்க்குற நமக்கு அதில் ஒரு ஈடுபாடே வர மாட்டேங்குது. அதுக்கு முக்கியமான காரணம், இந்த படத்தில் எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் ஸ்ட்ராங்காக எழுதலை. கதையோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு புரிய வைக்கல. இப்போது அந்த கதாபாத்திரத்துக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருந்தது, அல்லது கதையோடைக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருந்தால் இவங்க முன்ன பின்ன காட்டும்போது எப்படியாவது இந்த இடத்த போய் இவங்க அடைஞ்சிடணும் அப்படிங்கிறது நமக்கு தோணும். எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணிட்டதுனால இவங்க என்ன செஞ்சால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு ஒரு களைப்பு வந்துடுது. அதே போல் கதையில் வெவ்வேறு கதாபாத்திரங்கள் வெவ்வேறு டைம் லைனில் அவங்களும் வந்து கதையில் வந்துட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சா கதையில் போட்டுக்கிட்டே போகிறாங்க. இந்த முடிச்செல்லாம் அவுத்து கதையிலையா இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிச்சவை கேரக்டர் வருது. அது ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுது. அப்புறமா இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுது. நமக்கு குழப்பெல்லாம் தீர்றதுக்காக இதை சொல்கிறாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் குழப்பமே வந்துச்சு. அந்த கேரக்டர் என்னென்னத்தை கேட்குது தெரியுமா? பேரலல் ரியாலிட்டினா என்னென்னு தெரியுமா, வேர்ம் ஹோல்னா என்னென்னு தெரியுமா, பர்முடா ட்ரையாங்கிள்னா என்னென்னு தெரியுமா, பேரலல் யூனிவர்ஸ்னா என்னென்னு தெரியுமா, குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால் என்னென்னு தெரியுமா, இப்படிலாம் கேட்குது. ஏண்டா தியேட்டருக்குள்ளே வர்றதுக்கு முன்னே இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சால் நான் ஏன்டா இதுக்குள்ளே இருக்கிறேன், நான் பாட்டுக்கு நாசா விஞ்ஞானியாக இருக்க மாட்டேன்னா? மற்றபடி படம் டெக்னிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கெலாம் நல்லா இருந்தது. ஒரு பாட்டு ஒன்று தேவையில்லாமல் இருந்தது. 2 ஜீவா வர்ற மாதிரி சீன்லாம் சிஜியில் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம்லாம் ஒரு சில மண்டவிங்க இருப்பாங்க.
அவங்க பேசும்போது என்ன பெரிய கிறிஸ்டோபர் நோலன் என்ன படம் எடுத்துட்டாரு, பேசிக் சயின்ஸை தான் படமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு, இவரெல்லாம் ஒரு பெரிய டைரக்டரா, என்ன பெரிய பர்முலா ட்ரையாங்கிள், நாங்களாம் பிளாக் ஹோலே பார்த்தவங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான் சில மண்டவிங்க. அவங்களுக்கான படம் தான் இது. நீங்களும் எங்களை மாதிரியே பள்ளிக்கூடத்துக்கு போனால் படிக்க சொல்லுவாங்கன்ட்டு தேட்டராக படம் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு போனீங்கன்னா வைத்தியமே பிடிச்சிரும். Brought to you by Ma Naturals, Mr. Perfect.